இந்த ஜோக்கர் படம் ராஜமுருகனுக்கு மட்டும் அவருடைய கெரியரில் முக்கியமான படம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது தமிழ் சினிமாவுக்கே ரொம்ப முக்கியமான படம். சமூக அவலங்களை சட்டையராக சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பாணி. ஆனால் அதனுடைய எல்லா பக்கங்களையும் அதனுடைய நீக்குப்போக்குகளோட ரொம்ப திருத்தமாக சொல்லியிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லணும். பேரலாக காதலை ரொம்ப அழகாகவும், ஒரு சாமானியனுடைய இயலாமையையும் கோபத்தையும் குமுறலையும் அவனுடைய ஆதங்கத்தையும் கண்ணீரோடு சொல்லியிருக்கு, எந்த சினிமாத்தனமும் இல்லாமல். அதுதான் அதனுடைய பெரிய விஷயம். எனக்கு ராஜமுருகனுடைய படைப்பில் அவருடைய படங்களை தாண்டி வட்டி முதலும் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை விட இது 100 மடங்கு நல்லா இருக்குது. இதுதான் இதுக்கு நான் சொல்ல போகிற மிகப்பெரிய வார்த்தைன்னு நினைக்கிறேன். கக்கூஸ் கட்டி தந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிற கதாநாயகியும் தமிழ் சினிமாவுக்கு புதுசு, இந்த கதையும் தமிழ் சினிமாவுக்கு புதிது. பெரும்பாலும் சிறப்பான படைப்புகளை நம்ம கொண்டாடிட்டு விட்டுருவோம். அதோடைய கமர்ஷியல் சக்ஸஸ் தான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். அதுதான் ஒரு படைப்பாளியை அடுத்தடுத்து தொடர்ந்து இயங்குவதற்கான உத்வேகத்தை கொடுக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு படைப்பு என்பது சமூக தளத்தில் பெரிய அதிர்வுகளையும் விவாதத்தையும் ஏற்படுத்தணும். இந்த படம் அந்த மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு முக்கியமான கேள்வி அவர் வைக்கிறாரு, தப்பை தட்டி கேட்கணும்னு நினைக்கிற, அதுக்காக போராடணும்னு நினைக்கிற ஒருத்தன் ஜோக்கராக பார்க்கப்படுறான். ஆனால் தப்பையே தட்டி கேட்காம சும்மா அதை கடந்து போயிட்டு நான் புத்திசாலின்னு பொழைச்சிக்கிறவன் ஜோக்கரா இல்லையான்னு கேட்கப்படுறது தான் அந்த முக்கியமான கேள்வி. இங்கே யார் ஜோக்கர்? அதுதான் இந்த படம் நம்ம முன்னால் வைக்கிற கேள்வி. அது குறித்த விவாதங்கள் தான் தொடர்ந்து இங்கே வெளியில் நடக்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. படத்தோட கடைசி அரை மணி நேரம் மனசு முழுக்க பெரிய வலியோட பதைபதைப்போடு கடந்து போகுது. வெளியில் வரும்போது ஒரு அரசியல் சம்மந்தமான ஒரு படம் பார்த்தோமா, இல்லை ஒரு தனி மனிதனுடைய இயலாமையும் தவிப்பையும் சொல்கிற ஒரு படத்தை பார்த்தோமா, இல்லை எதுவுமே செய்ய முடியாத ஆளாக தான் நம்ம எல்லோரும் இருக்கோங்கிற அந்த எரிச்சலோடு நம்ம வெளியில் வர்றோமா அப்படின்னு பல கேள்விகளை எழுப்புது. ஒரு படைப்பு நிறைய கேள்விகள் எழுப்பணும். வாழ்த்துக்கள் ராஜமுருகன். என்ன சொல்லப்போனால், நான் ராஜமுருகனுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறத விட நன்றி ராஜமுருகன், இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு. ஆல் தி பெஸ்ட்.